ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்ற நியதி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. சிலர் அதை அறிந்து வைத்திருப்பார்கள், சிலர் அறியாமையுடன் இருப்பார்கள். அப்படி என்றால் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்றால் அறம், பொருள், இன்பம், இந்த மூன்றை வைத்துத்தான் நம் வாழ்க்கையை நடத்தி வருகிறோம், நடத்த வேண்டும். இதை யார் சொன்னார்? தாயும் சொன்னார், தந்தையும் சொன்னார், நமக்கெல்லாம் அப்பனாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சொன்னார். அறம், பொருள், இன்பம். அவர் மோட்சத்தை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. மோட்சம் என்று ஒன்று இருக்கிறதா? ஒருவன் இறந்த பிறகு அவன் எங்கே செல்கிறான்? மோட்சம் அடைந்தானா, அடையவில்லையா? அதை பற்றி இந்த 2000 வருடங்களுக்கு முன்பு அறிந்த திருவள்ளுவர் அந்த மோட்சத்தை பற்றி சொல்லவே இல்லை, பேசவே இல்லை. ஆனால் சிலர் சொல்வார்கள், அதையெல்லாம் நாம் புறந்தள்ள வேண்டும், அதை எடுத்துக்கொள்ளவே கூடாது. இந்த அறத்தை பற்றியும் பொருளை பற்றியும் இரண்டும் நம்மிடம் இருந்தால் நம் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அதுதான் திருவள்ளுவருடைய கருத்து. எனவே நாம் இந்த மோட்சத்தை பற்றி நினைக்க வேண்டாம், அதை சிந்திக்கவும் வேண்டாம். இந்த வாழ்க்கையை நாம் செம்மையாக அறத்துடனும் பொருளுடனும் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இன்பத்திற்காகத்தானே நாம் பொருளை சேர்க்கிறோம், ஒரு வீட்டை வாங்குகிறோம், வீட்டிலே குடியிருக்கிறோம். எல்லாமே தானே. தண்ணீர் வேண்டும், உணவு வேண்டும், காற்று வேண்டும். பஞ்சம் இல்லாமல் நமக்கு எல்லா பொருள்களும் இருக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். இப்படித்தானே உலகமே இருக்கிறது. இதை அறிந்து கொண்டவர்கள் திருவள்ளுவரை தெரிந்து கொண்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அறியாதவர்கள் அவர்கள் அதை பற்றி அவர்கள் சிந்திக்க மறந்தவர்கள் அல்லது அதை பயன்படுத்தாதவர்கள் என்று நாம் கருதலாம். எனவே வாழ்க்கைக்கு தேவை அறம், பொருள், இன்பம். இதை அறிந்து கொண்டால் நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன். இந்த சாலையிலே ஒரே டிராஃபிக், அதனால் சற்று நேரம் நிற்கும்படியாக மாறிவிட்டது. பக்கத்திலே தண்ணீரும் கொஞ்சம் இருக்கிறது. எல்லாரும் வருகிறார்கள். இங்கே தான் அவர்கள் பெரியார் நகருக்கு அல்லது கொளத்தூருக்கு செல்ல வேண்டும். தொடர்ந்து வண்டிகள் வந்து கொண்டே இருப்பது, அதனால் தான் சற்று நான் ஒதுங்கி நிற்கிறேன்.